கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். கட்டளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். இங்கே யாக்கோப்பு எல்லா தன் பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டளை கொடுத்ததுக்கப்புறம், கட்டளை என்ன? தீர்க்கதரிசனமான கட்டளையை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 பிள்ளைகளுக்கும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் கட்டளை கொடுக்கிறார். மறிக்கிறதுக்கு முன்பாக இந்த வயதான தாய் தகப்பன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கட்டளை கொடுக்கணும், என்ன நல்வார்த்தை கொடுக்கணும், தேவன் உங்களுக்கு தெரிவித்த கட்டளை, தேவனுக்கு உங்களுக்கு கொடுத்த ஞானம், தேவன் உங்களுக்கு வழிநடத்தின காரியம் என்று என்ன காரியங்களும் பிள்ளைகளுக்கு அந்த கட்டளை சொல்லி கொடுக்கணுங்க. தேவ பிள்ளைகளே, அது அதான் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நீ கட்டளை கரெக்டாக போதி என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபு அதை செய்தார். தேவ பிள்ளைகளை, அவன் மரிக்க போகும்போதுக்கு முன்பாக யோசேப்பு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய 12 ரூபல் எல்லா 12 பேரையும் கூப்பிட்டு, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். தேவ பிள்ளைங்க, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைங்க, வயசான காலத்தில் நீ மறைக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டது. அப்போ ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன போதிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கணும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைங்க, அப்படியே பிறந்தா வாழ்ந்தா மண்ணோட போய் செத்தும் சாவப்படாது. தேவ பிள்ளைங்க, உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்காம தான் அநேக குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. அநேக பிள்ளைகள் சர்ச்சுக்கே போறதில்லை, ஆண்டவர் ஆராதிக்கிறதில்லை, ஜீவனுள்ள தேவன் யாருங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டு 8 பிள்ளை 10 பிள்ளை 15 பிள்ளை பெத்தா போதாது. அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். தேவ பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் நீ போதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய தகப்பனாராகிய யாக்கோபு உனக்கு கொடுத்த கட்டளை என்னெல்லாம் கொடுத்தா நீ என்ன கை கொண்டியான்னு கேட்பாரு. தேவ பிள்ளைகளை நிறைவேற சொல்றதே இல்லை. தேவ பிள்ளைகளே, நாம அப்படியே கடந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு அப்படியே தூங்குறது, அவ்வளவுதான். சாவறதுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவர் சொல்லுகிறார். நான் யாக்கோபை, அருமையான யாக்கோபு நான் என்னுடைய தாப்பனார் ஈசாக்கு ரெபெக்கால் அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட இங்கே அந்த கல்லறை இருக்கு, இந்த இடம் இருக்கு எல்லாம் சொல்கிறார். வரும் காரியங்களை பொறுத்து தீர்க்கதரிசியாக சொல்கிறார். நீ இதை செய்வா, இதை செய்ய மாட்டான்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கட்டளையை தன் பிள்ளைகளுக்கு கட்டளையாக போதிக்கிறார். தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாதபடி தேவ பிள்ளைகளை, அநேருக்கு பிள்ளைகளுக்கு கட்டளையே கொடுக்கறது கிடையாது, தேவனோட பாதையில நடத்துறதே கிடையாது. அதனால என்ன பண்றது, அந்த பிள்ளைகள் மனம் போல பாவத்துல விழுந்து சாவுது, அந்தானிக்கு எங்க செத்து தொலைஞ்சு போகுது. தேவ பிள்ளைகளை, அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. வயசாயிட்டா தேவன் கொடுக்கிற கட்டளையை அந்த பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனமாக சாவறதுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போங்க. அது மட்டும் வரல, அந்த சொத்து முத கொண்டு அவன் சொல்லிட்டு போறான். யோசேப்புக்கு 2 நான் பங்கு கொடுத்தேன் என்று சொல்கிறான். காரணம் என்ன? யோசேப்பு எல்லாத்தையும் அவன் பராமரித்தான்ங்கிறதுக்காக. யோசேப்புக்கு மட்டும் 2 கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம். தேவ பிள்ளைகளை, அங்கே பார்க்கிறோம் மனாசே கோத்திரம், 2 கோத்திரமும் அவனுக்கு வருகிறது. காரணம், அவன் முன்னவிட்டு சொல்லிட்டு விட்டான் 2 பங்கு யோசேப்புக்கு. இந்த வார்த்தை கேட்டு எதை செய்தாலும் முன்னக்கூட்டியே நீங்க செஞ்சுட்டு போங்க. செத்ததுக்கு அப்புறம் அநேக குடும்பங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அடிபட்டு சண்டை போட்டு கிடக்கு. காரணம் என்ன? தேவனுடைய கட்டளை ஒழுங்கா பிறப்பிக்காத நாளை. தேவ பிள்ளைங்க, அவன் தீர்க்கதரிசனமா சொல்லாத நாளை. ஆனால் யாக்கோபு பாருங்க, தீர்க்கதரிசனமாக கொடுத்து கட்டளையை கொடுத்து இவனுக்கு இந்த பங்கு என்று சொல்லி அவன் செய்து தன் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு செய்து வேண்டிய கடமை செய்துபடித்தான் தேவ பிள்ளைகளே. அதனாலதான் ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபு தேவனே, ஆண்டவர் இந்த 3 பேர்களை அவ்வளவாக ஆசீர்வதித்தான், அவ்வளவாக சிநேகித்தான். காரணம், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுனால. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தகப்பனே, தாயே, முதிர் வயது ஆயிட்டே ஆண்டவர் என்ன எடுக்க மாட்டாருன்னு சொல்லாத. தேவ பிள்ளைக்கு, உன் பிள்ளைக்கு என்ன கட்டளை கொடுக்க போறாரு அதை நீ தேவ சமூகத்துல கேட்டு உன் பிள்ளைக்கு தெரிவி. அப்படி தெரிவிப்பாயா, ஆண்டவர் உன்னை நினைத்து உனக்கு குடும்பத்துக்கு இறங்குவான். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, சோத்திரம். வரும் காரியங்களை பொறுத்து
யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனமாக கட்டளையாக கொடுத்தான் அப்பா. ஆண்டவரே சூத்திரம் மறிக்கிறதுக்கு முன்பாக அதே போல முதிர் வயதாக இருக்கிற பிள்ளைகள் அருமையான தாய் தாப்பேன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் என்ன கட்டளை கொடுக்கணும், வரும் காரியங்களை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் மறிக்கிறதுக்கு முன்னாவே ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தையும் உணர்வை நீர் கொடுத்து இந்த நாளை வழி நடத்தபடியாக சொல்லிக்கிறோம். யாக்கோபு அவன் மறிக்கிறதுக்கு முன்பாக தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தான். அதே போல அநேக தாய் தப்பமா உயிரோடு இருக்கும்போது தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தக்க நீர் உணர்வுள்ள ஆவியை கொடுப்பீராக சொல்லிக்கிறோம். நம்முடைய சமூகத்துல கேட்டு தேவ சமூகத்துல கேட்டு ஆண்டவரே நான் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குங்கிறத உம்மிடத்துல கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க கிருபையில் கொடுத்து வழி நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக தாய் தாப்பருடைய வெள்ளத்தில் நம்முடைய வல்லமை கடந்து வர முடியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெயமெடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. யாக்கோபை போல அவன் உயிரோடு இருக்கும்போது தேவ கட்டளை பெற்று பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுத்தான். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான். பெற்றோர்களே, அதை நீங்க மறவாதீங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததி